புத்தாண்ட பழங்கள் வச்சு வரவேற்போம். ஆங்கில புத்தாண்ட பழ கேக் வச்சு வரவேற்கலாமா? ஒரு சூப்பரான ஜெல்லி ஃப்ரூட் கேக் பண்ணலாங்க. இதுக்கு நான் கிவி, ஆரஞ்சு, டிராகன் ஃப்ரூட், பைனாப்பிள், பொமோகிரனேட், ஸ்ட்ராபெரி, கிரேப்ஸ்னு நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு நல்லா அழகா கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது ஒரு பாத்திரம் வச்சு 20 கிராம் அகர் போட்டு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா 100 கிராம் சர்க்கரையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியை கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்ப கேக் ட்ரேல அழகா பழங்கள் எல்லாம் அடுக்கி வச்சு இந்த தண்ணியை ஊத்தி ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா சூப்பரா கேக் செட் ஆயிடுங்க. பாத்தீங்களா? செம்மையா இருக்குல்ல? செம்ம டேஸ்டிங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இதோட முடியலங்க. நம்ம மீனா வீட்டு பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கு. வருஷத்தோட முதல் நாள்ல அங்க போய் அட்டெண்டன்ஸ் போட்டு அம்மன் கிட்ட அருளை வாங்கிக்கலாம். நானும் எங்க அம்மாவும் கிளம்பி போனோம். சாமி எல்லாம் பார்த்து முடிச்சு நல்லபடியா சாமி கும்பிட்டு வெளியே வந்தோமா, அங்க ஏரியால பார்த்தா எல்லாரும் ஆடலும் பாடலும்னு செம்ம ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பாக்குறதுக்கே நல்லா இருந்தது. மீனாவுக்கு எங்களை பார்த்ததும் முகமெல்லாம் பல்லு. எங்க வந்தீங்க, எப்படி வந்தீங்கன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையும் வந்து ஆடுங்கன்னு எல்லாரும் கூப்பிட்டாங்க. ஐயோ, நமக்கு இதெல்லாம் சரியா வராதுங்கன்னு சொல்லி அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க. இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிறந்திருக்கிற இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லதையே கொண்டு வருவோம். நம்புவோம், நல்லதே நடக்கும்.